வாங்க. சொல்லுப்பா. உங்க பேர் என்ன? பிரபாகரன். பிரபாகரன். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பழம் கொண்டு வந்திருக்கேன். ஆளே பாக்குறதுக்கு பழம் மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க பழத்தையே கொண்டு வந்திருக்கீங்களா? உள்ள போங்க. சரி தம்பி. வாங்க. வணக்கம் தம்பி. பாருங்க. சத்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உடம்பு பரவாயில்லையா? அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாமா? சரிண்ணா. உடம்ப பாத்துக்கமா. பாத்துக்கிறேன். அப்ப நான் வரமா? வரந்து. சரிங்க. நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? ரேணுகா. என்னக்கா? ரேணுகா. ரேணுகா. என்ன தம்பி, காது கேட்கலையா? கேக்குது. சரி, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பசுனை. பசுனையா? போங்க. நீங்களும் பாக்குறதுக்கு பசுமாடு மாதிரியே தான் இருக்கீங்க. சத்யா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறேங்க. தம்பி, பாத்துக்கோ நல்லா. பாத்துக்கிறேன். நல்லா சாப்பிடு, டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கோ. பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கோப்பா. நல்லபடியா சரி பண்ணி கூட்டு வரணும். வரட்டுமா? சரி. வாங்க. நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? மோகன். மோகன். மைக் மோகனா? இல்ல, சைக்கோ மோகன். கேள்வி கேட்டாலே கொலை பண்ணும் போல தோணும். சாரிங்க சார். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? முறுக்கு, தேன் மிட்டாய், சிப்ஸ். என்னது? தேன் மிட்டாயி, சிப்ஸ், முறுக்கு? யோ, பேஷண்ட பாக்குறதுக்கு ஒரு ஆப்பிளோட வரலாம், இல்ல ஒரு ஆரஞ்சோட வரலாம். என்னையா இது? தேன் மிட்டாயி, முறுக்கு, சிப்ஸ். நாங்க என்ன இங்க பொட்டி கடையா வைக்க போறோம்? சத்யாவுக்கு தேன் மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். போ. இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல் பசங்களாவே இருக்காங்களே. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கிறேன். பாக்குறதுக்கு ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் விட்டாங்க. இன்னைக்காவது விட்டாங்களே. சரிம்மா, உடம்பு நல்லா பாத்துக்கோ. நான் வரேம்மா. கொடுங்க. வரேம்மா. சரிண்ணா. வரேன் சார். இரு, பேக்ல வா. இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. நீ பாட்டுக்கு நிக்காம வேன்னு போய்கிட்டு இருக்க. ஆமா, வர்றவங்க எல்லாம் ஆளாளுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, நீ மட்டும் வெறுங்கையோட வந்திருக்க. யாரு வெறுங்கையோட வந்திருக்கா? இந்த மாதிரி. யோ, நீ இப்ப எதையோ காட்டின மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல. ஒழுங்கா காட்டியா? என்ன ஏதோ மேஜிக்லாம் பண்றான். யோ, சிஸ்டரை பாக்குறதுக்கு உனக்கு நாட்டு அலோடு. கிளம்பு. ஏன் பின்ன கையில கொண்டு வந்ததை காட்டுனா நீ என்னமோ வாமா மின்னல் மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி காட்டி மறைக்கிற. நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு காட்டினாதான் நான் சிஸ்டரை பார்க்க அலோ பண்ணுவேன். காட்டுறேன், ஆனா நீ கேட்க கூடாது. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? காட்டியா முதல்ல. ஒரு பித்தளை தூக்குவாளியில நாயர் கடையில டீ வாங்கிட்டு வந்திருப்ப. இத நாங்க கேட்க வேற செய்வோமாக்கும். இது ஒன்னும் டீ இல்ல. அப்புறம் காஃபியா? எல்லாம் ஆட்டோட காலை இஞ்சி பூண்டு அரைச்சு போட்டு மிளகு மஞ்சளை பக்குவமா போட்டு பக்குவமா செஞ்ச ஆட்டுக்கால் சூப்பு. சத்யாவோட எலும்புல ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா இந்த சூப்பை குடிச்சா சரியாயிடும். சீக்கிரம் எந்திச்சு நடக்கணும்ல. அடா பாவிங்களா, ஒரு பித்தளை தூக்குவாளியில இவ்வளோ பெரிய பித்துக்குளித்தனமா? யோ, பாக்குறதுக்கு தான் நல்லா அம்மிக்கல் குத்துற மாதிரியே இருக்கேன். ஆனா உனக்குள்ளேயும் ஒரு சித்த வைத்தியர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே. எனக்கு கொஞ்சம் திறந்து காட்டு. திறந்து காமிச்சா சூடாறிண்டா சூப்பு. சூப்ப சூடா குடிச்சா தாண்டா சூப்பரா இருக்கும். என்ன எச்சு ஊறுதா? இந்த கருமாந்திரத்துக்கு தாண்டா நான் காட்ட மாட்டேன்னு சொன்னேன். உன் கண்ணு பட்டு இதுல பாதி சத்து போயிருக்கும். மீதி சத்து போறதுக்குள்ள நான் சத்யாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சத்யாமா, சூப்பு கொண்டு வந்திருக்கமா. இதுல ஆட்டுக்கால் சூப்பு இருக்கு. இத குடிச்சேன்னா சீக்கிரமே கால் சரியாயி நீ நடக்க ஆரம்பிச்சிருவோமா.
நீ மட்டும் முழுசா குடிச்சிருமா. ஏன் சொல்றேன்னா அங்க ஒரு கரடி குட்டி வெளியில நிக்குது. உள்ள பூதம். ஓ கரடி குட்டியா? அப்படியா இருக்கேன் நானு? என்னங்கடா இது, ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. வரும்போதே சூப்பை பார்த்து ஏச்சா ஊறிட்டாமா. தெரியாம எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவாமா. ஐயோ, அடகொண்டா மூக்க அசிங்கப்படுத்துறானே. அதனால இப்பவே குடிச்சிருமா. இந்தாமா ஐயா, சூப்பு ஆறுறதுக்குள்ள அம்மாட்ட கொடுத்துருங்க ஐயா. மறக்காம கொடுத்துருங்க ஐயா. வரேங்க வாங்க. அம்மா. வரேம்மா. சரி. ம். நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறானே. இருக்கட்டும், அந்த மூக்க வெட்டி சூப்பு வச்சிடுறேன். நெக்ஸ்ட். அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சத்யாக்கா, டேய் நீ ஏன்டா? ஏங்க இருங்க இருங்க. அக்கா இருக்கா? ஏன் எந்திருக்கிறீங்க? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, படுத்துக்கோக்கா. டேய் நீ ஏன்டா வந்த? நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறேன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் எப்படிக்கா வீட்டில் சும்மா இருக்க முடியும்? அதான் உடனே முருகன் கோயிலுக்கு போய் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தக்கா. அங்க பிரதர்ஷனம் பண்ணியா? ஏன்டா? நீ சீக்கிரம் சரியாயிட்டினா 108 படி ஏறி வர்றதா முருகன் கிட்ட வேண்டியிருக்கேங்க்கா. நீ கவலையே படாத, உன்னை முருகன் காப்பாத்திடுவாரு. இதை வச்சு விடுங்க சார். டேய் எனக்கு ஒன்றும் இல்லடா. நீ ஏன்டா உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீ தானக்கா. உனக்காக இது கூட பண்ணலனா எப்படி? நீ கவலையே படாதக்கா, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். உன்னை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்கக்கா. அதனால நான் கிளம்புறேன். உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சரிடா, நீ பார்த்து போனா. சரிக்கா, வரேங்க சார். வாங்க. வரேங்க்கா. ம். சரி வரேண்ணா, அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க. சரிப்பா. டாக்டர், நம்ம ட்ரீட்மெண்டால மட்டும் சத்யா குணமாகல. இவங்கள மாதிரி நிறைய பேரோட பிரார்த்தனையால தான் சத்யா குணமாயிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கையில வீங்கி இருக்குங்க. மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியா? சூப்பர்மா. வந்துட்டேன். சரி மம்மி, நீ சாப்பாடு கொடுத்துரு. டாக்டர் மெடிசன் வாங்க சொல்லியிருக்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஓகே. என்ன செல்லம், சாப்பிடுறியா? சாப்பாடு எடுத்து வைக்கவா? சரி மம்மி, நான் போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். டே நில்லு. என்ன மம்மி? அந்த பிரிஸ்கிரிப்ஷனை என்கிட்ட கொடு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். கொடு. இல்ல பரவாயில்ல, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சாப்பாடு குடுமி.
உன் பொண்டாட்டி நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாளாம். நான்லாம் ஊட்டினா சாப்பிட மாட்டாளாம். சரியா? அதனால நீ ஏன் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடு. கொடு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன். காட்டுங்க. என்னங்க ஸ்பூன்ல சாப்பிட்றத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன்ல, உனக்கு ஞாபகம் வருதா? நம்ம எல்லாருமே இந்த ஸ்பூன்லயும் ஃபோக்லயும் சாப்பிட்றது தான் டீசென்ட்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஸ்பூன்ல இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ என்னதான் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும் இது மற்றவங்க யூஸ் பண்ண ஸ்பூன் தான். ஆனா இந்த ஸ்பூன்ல என்ன தவிர வேறு யாருமே சாப்பிட்டுருக்க முடியாது. ஸோ இன்னிலேருந்து நான் இந்த ஸ்பூன்ல தான் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்தவங்க சாப்பிட்ட ஸ்பூன்ல சாப்பிட்றத விட இதுதான் ரொம்ப டீசென்ட்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் உங்க இஷ்டம். நான் யாரும் கம்பல் பண்ணல. ஓகே. போதும் அமுல் பேபி, இதுக்கு மேல முடியாது. என்னது போதுமா? ஏங்க நான் கொஞ்சம் தாங்க போட்டேன். எல்லாத்தையும் நீங்க தான் முடிக்கணும். முடிங்க. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அமுல் பேபி, இதுக்கு மேல என்னால் சாப்பிட முடியாது. என்னங்க நீங்க சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க.
இப்போ இந்த சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆயிடும் தெரியுமா? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ நீ சாப்பிட்ரு. நானா? சரி, நானே சாப்பிட்றேன். ஏங்க இது எப்படிங்க சாப்பிட்டீங்க? ஏன்? உப்பு காரம் எதுவுமே இல்லைங்க, சப்புன்னு இருக்கு. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. தெரியலையா? ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க, சப்புன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப டேஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி சப்புன்னு இருக்குது எப்படி டேஸ்டா இருக்கும்? நீ ஊட்டி விட்டலாம் பேபி, அதனால யாரும் பருவம் என்ன உனக்கு ஜூஸ் கூட போட தெரியல? இல்லண்ணா. கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆச்சே, இதெல்லாம் போட கத்துக்க மாட்டியா? என்ன என்னதான் பண்ணிட்டு பிரபு இருக்க? குரல் மாதிரி இருக்கு. கிச்சனுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எந்த வேலையும் செய்யறது இல்ல. உன்னெல்லாம் இரு, முதல்ல இந்த ஜூஸை கொடு, டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். எப்படி இருக்கு? என்ன சப்புன்னு இருக்கு? இருண்ணா, நான் சுகர் போடுறேன். சுகர்லாம் யாரும் ஆட் பண்ணுவாங்களா? அனி தான் போடணும். இரு, நான் கொண்டு வரேன். இந்தா அனி போடு. என்ன தரக்கூட முடியா? கொடு. இந்தா அதை காட்டு, நான் போடுறேன், நீ அதை மிக்ஸ் பண்ணு. ஓகே. சரி, இந்த பிளாஸ்டிக் ஊத்தினா பஸ்டேக்கா சூப் ரெடியா? சூப் ரெடி ஆயிட்டே இருக்கு. இந்த பிளாஸ்டிக் ஊத்துங்க. ஓகே. டேஸ்ட் காட்டுங்க. சூப்பர்க்கா, இந்த பிளாஸ்டிக் ஊத்துங்க. அது அக்கா எல்லா ஐட்டமும் ரெடி இல்ல? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஒண்ணு விடாம பண்ணிட்டோம். ஓகே, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேற என்ன? செல்வி சிக்கனுங்க. இதோ. டேஸ்ட் காட்டுங்க. இன்னும் உப்பு கம்மியா இருக்கு, காரமும் கம்மியா இருக்கு. சரி நீங்க ஒன்று செய்யுங்க, பெப்பர் போடுங்க, லைட்டா உப்பு போடுங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் எல்லாத்தையும் கேரியர்ல கட்டிடுங்க, எதுவும் மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். டேய் செல்வி சால்ட். டேய், கிச்சன்ல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாமா? சமையல் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போற? வேற யாருக்குமா? எல்லாம் ரவுடி பேபிக்கு தான். ஏய், அவளே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அவளுக்கு எதுக்குடா நீ இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போற? அவளுக்கு ஆக்சிடென்ட் தானே ஆயிருக்கு, அதுக்கு எதுக்கு பத்திய சாப்பாடு கொடுக்கணும்? அதான் நானே வாய்க்கு ருசியா வகை வகையா சமைக்க சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் உங்க சாப்பிட வைக்க போறேன். அச்சோ, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? கொஞ்ச நாளைக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்லிருக்காருல? அதெல்லாம் டாக்டர் நான் பேசிக்கிறேமா. வாய்க்கு ருசியா வகை வகையா சாப்பிட்டாதான் சீக்கிரம் குணமாகும். செல்வி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். சூப்பர், நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். முடிஞ்சிச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. சரிம்மா. பிரபு அண்ணன் அண்ணி மேல இவ்ளோ பெரியம்மா அக்கறையா இருக்காங்க, என்னால நம்பவே முடியல. முன்னாடியே அவனுக்கு சத்யா மேல பாசம் அன்பு எல்லாம் இருந்துச்சுடி, ஆனா அதையெல்லாம் இவ்வளவு நாள் காட்டாம இருந்தான். ஓ, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போய் தான் அவன் மனசுக்குள்ள இருந்து சத்யா மேல இருக்கிற பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான்.